ஒரு அரசு விழாவில், ஒரு அரசாங்கத்தினுடைய விழாவில் மத்திய அரசு மாநில அரசு இணைந்து நடத்தக்கூடிய ஒரு அரசு விழாவில் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி கலந்து கொண்டு, அது ஒரு கட்சி நிகழ்ச்சி கிடையாது. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று தேதி சொல்லிடுறேன், 6/4/2025 அன்று எவ்வளோ நிதி கொடுத்தாலும் இங்க போதலன்ட்டு சிலர் தமிழ்நாட்டில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போனது வேற யாரையும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான். அந்த சிலருங்கிற இடத்துல நாங்க வேற யாரையும் வச்செல்லாம் பார்க்க மாட்டோம், பார்க்க வேண்டிய தேவையும் கிடையாது. ஏன்னா நீங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, சரியா? இன்னைக்கு நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? அதே போல இன்னொன்னு சொல்லிடுறேன், பார்லிமெண்டினுடைய கல்விக்காக இருக்கக்கூடிய அந்த குழுவினுடைய சேர்மனா இருக்கிறவர் தான் திக்விஜய் சிங். அவரை தான் நீங்க கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாநிலத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தொடர்பாக அவர் எழுதி இருக்கக்கூடிய புத்தகம் மத யானை அப்படிங்கிற புத்தகத்தை நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்க. அவர் தலைமையிலான கமிட்டி தான் 3 மாநிலங்களுக்கும் சமக்ர சிக்ஷா நிதியை நிறுத்தி வைத்திருப்பது அவங்களுக்கு விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததும் அந்த கமிட்டி தான். இப்படி எல்லாம் கொடுத்த பிறகும் கூட பணத்தை கொடுக்காத ஒரு அரசாங்கத்துக்கிட்ட போய் நாங்க இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசுவதன் மூலமாக நாங்க எங்களுடைய உரிமையை வந்து நாங்க வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லதான் போறோம் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்களே, இது வந்து இத நாங்க நம்பணுமா இல்ல நீங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்டுக்குவாங்கன்ட்டு நீங்க நம்புறீங்களா? சரியா கேட்டிருக்கேன் நான் கேள்வி? ரொம்ப சரியா கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் சொல்ற பதில் சரியானு செக் பண்ணிக்கோங்க சார். இப்ப எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு வரேன். அதாவது தூத்துக்குடியில பிரதமர் அவர்கள் வந்தது பேசினது முதல்வரைத்தான் அவர் சாடி இருக்கிறாரு அப்படிங்கிறது. ராமேஸ்வரம் தூத்துக்குடி ராமேஸ்வரத்துக்கு வந்தது முதல்வரை தான் சாடி இருக்கிறாருங்கிற மாதிரி நீங்க வைக்கிறீங்க. சரி சரி, இது திமுகவையும் தாண்டி இல்ல நீங்க பாருங்க, இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சிலர் பத்தலன்ட்டு தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு நிதி கொடுத்தாலும் சிலர் பத்தல கொடுத்துட்டாரு சார். எனக்கு என்ன தெளிவு அப்படின்னா, இல்ல சார், அவர் எவ்வளவு நம்பர்னு அவர் சொல்லணும்ல சார். இப்ப நாங்க ஒரு நிதி அறிக்கை தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்கறோம்னா, இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இதுக்கு இத்தனை கோடி வந்திருக்கு, இதுக்கு இத்தனை செலவாயிருக்கு, இல்ல இதுக்கு இத்தனை ஒன்றிய அரசு தரல அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ எல்லாத்துக்கு முன்னாடியும் வெளிச்சமா நாங்க சொல்றோம், காமிக்கிறோம், மக்கள் எல்லாம் ஈஸியா எடுக்கிற அளவுக்கு இருக்கு. ஆனா ஏன் அப்போ இத ஆக்ரோஷமா பேசினவரு, எல்லாரும் அழுகுறாங்கன்னு சொன்னவரு முதல்வரை தான் தாக்கி சொன்னாருன்னு சொல்றக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சி பேசுறாங்களே, ஏன் அவர் எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? வந்து சொல்ல வேண்டியதானே, இதுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கோம், இதுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கோம். இது வரைக்கும் அதுக்கான சரியான தரவுகள் இல்லையே. இன்னொன்னு சார், ஒரு சாதாரண ஒரு பிரஜையா நான் கேக்குறேன், முதல்வர் அப்படிங்கிறவரு அவரா போஸ்டிங் எல்லாம் வந்து உட்கார்ல, இந்த ஆளுநர் மாதிரி எல்லாம் அவரு 8 கோடி மக்களினுடைய தமிழ்நாட்டினுடைய அத்தாரிட்டியா அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. எங்களுக்காக தான் அவர் பேசுறாரு, எங்களுடைய உரிமை குரலா தான் அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது நான் ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு பெண்ணா இந்த கேள்வியை கேட்கிறேன். எப்பவுமே எங்க போனாலும் தமிழை பேசக்கூடிய முதல்வர், தமிழ்நாட்டுக்கு எல்லாம் நல்லது முதல்வர்ல பிரதமர், தமிழ்நாட்டுக்கு எல்லாம் நல்லது செய்யறேன்னு சொல்லக்கூடிய பிரதமர் அவர்கள் ஏன் இவ்வளவு போராட்டத்தை வச்சுட்டு இருக்கோமே, இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, ஒரு வார்த்தை வந்தோடனே ஏன் நாடாளுமன்றத்துல அத்தனை கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோமே, உங்களுக்கு இத்தனை பிரச்சனையான்னு ஏன் பிரதமர் கேட்கலாமே? அவரும் ஒரு நாட்டினுடைய பிரச்சனை தானே, நாங்கெல்லாம் தேர்வு செஞ்சப்பட்டனாலதானே அவரும் இன்னைக்கு பிரதமரா இருக்கிறார். அவர் வந்து கேட்கலாமே, அதை அவர் செய்ய மாட்டாரா சார்? எனக்கு அது புரியல. அதையும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடணும். இன்னொன்னு SSA பணம் அங்க பாருங்க, நீங்க இந்த இதுக்கு முன்னால் நடந்த ஒரு 3 கூட்டத்துல நீங்க கலந்து கொள்ளல, சரியா? 4 கூட்டத்துல நீங்க கலந்துக்கல அப்படின்னா, நீங்க கலந்துக்கல அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு விடுவிக்க வேண்டிய எந்த நிதியும் விடுவிக்காமல் இல்ல. இன்னைக்கு நீங்க ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன், ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் ஒருவேளை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட அவர்கள் விடுவிக்க வேண்டிய நிதியை விடுவிச்சுட்டு தான் இருக்க போறாங்க. என்ன இன்னைக்கு நடந்த கூட்டத்துல மினிட் நோட்ல எழுதியிருப்பாங்க, இவரும் வந்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு. இல்ல சார், மேடம் இங்க பாருங்க, மேடம் இங்க பாருங்களேன், மேடம் இங்க பாருங்க, நீங்க தரமாட்டேன் தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. PM ஸ்ரீ ஸ்கூல்ல கையெழுத்து போடலனா நிதியை கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. மேடம், இந்த பணம் கொடுக்கலன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் இங்க வந்து அரசு விழாவுல பேசிட்டு போனாரு பிரதம மந்திரி.
பாருங்க மேடம், ஒரே ஒரு நாகநந்தினி மேடம், ஒரே ஒரு நிமிஷம் இங்க தயவு செஞ்சு கேளுங்க. இங்க பாருங்க, சொல்லுங்க சார். நீங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னங்க, கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க. பார்லிமெண்டோட கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இந்த கூட்டத்துல நாங்க போய் எங்களோட உரிமையை பத்தி பேச போறோம். எப்படி கொடுப்பாங்க? அப்படி பேசுறவங்க எதுக்கு நீங்க கோர்ட்ல கேஸ் போடணும்? இருங்க சார், தெளிவா தானே நீங்க சொன்னீங்க. கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க இந்த உரிமையை போய் பேசுங்க? ஏன் சார் நாங்க பேச கூடாதா? இனிமேல் நீங்க பணம் தான் கொடுக்க மாட்டீங்க, போய் கேட்கிற அந்த உரிமையும் இனிமேல் பறிச்சுக்குவீங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க, பேசி முடிச்சு சார். அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க சார், சரிங்களா? இயல்பா பேசுங்க, என்ன விஷயம்ங்கிறது புரிஞ்சுட்டு பேசுங்க. ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கல்வி நிதி 2500 கோடி அதை நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு தெம்பு இருக்கும்? குழந்தைங்க படிக்கிறது கூட அப்ப நீங்க கொடுக்க மாட்டீங்களா? சரி, அதை கூட விடுங்க சார். அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய கருத்து பாருங்க. நீங்க மூணாவதா ஒரு மொழி, எங்களுடைய அந்த மொழியை விட்டுட்டு உங்களோட மொழி ஏதாவது கொண்டு வந்து திணிப்பீங்க. அதை படிச்சா மட்டும்தான் நீங்க கல்வி நிதியை தருவேன்னு சொல்றதுக்கு என்ன ஒரு அதிகார வர்க்கம் அப்படின்னு நாங்க சொல்றோம். என்ன சார் மேடம்? என்ன சார் முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், நான் இன்னும் முடிக்கல. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் மட்டும் தான் சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லுங்க சார். இல்ல, இப்போ அடுத்தது அவரு சார் பேசும்போது இது சொன்னாங்க, கீழடி பத்தி எல்லாம் சொன்னாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போது நீங்க என்ன செஞ்சீங்க? ஏங்க, அதுல நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம சொல்றேன். இன்னைக்கு அக்யூரன்ஸ் கமிட்டி வந்து 27ஆம் தேதி தான் இங்க வர போறாங்க. அதுக்கப்புறம் அதற்கான தீர்வு ஆய்வு எல்லாமே நடக்கும். சார் முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எம்பிக்கள் எல்லாம் நாடாளுமன்றத்துல பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா அன்னைக்கே இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை நார்த் ஈஸ்ட்க்கு இவங்க டிரான்ஸ்பர் பண்ணும்போது ஏன் டிரான்ஸ்பர் பண்றீங்கன்னு கேட்ட உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டது இதே டிஎம்கேனுடைய எம்பி திருச்சி சிவா அவர்கள். ஏன் அதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரியலையா சார்? அதை பத்தி இவங்க பேச மாட்டாங்களா? ஏங்க, இத்தனை கடன் இருக்கு நீங்க சொல்றீங்க. அப்புறம் எப்படிங்க இந்தியாவை வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு தான் ஒன்றிய பொருளாதார இருக்கையில தனிநபர் வருமானத்துல முதன்மை நாடா இருக்கு. டெக்ஸ்டைல் ஏற்றுமதியில முதன்மை மாநிலமா இருக்கு. உயர்கல்வியிலும் சரி, பொது சுகாதாரத்திலும் சரி தமிழ்நாடு முதன்மையா இருக்கு. கல்வி, நிதி, அப்புறம் ஆட்சி உரிமை, இது எல்லாத்திலுமே தனித்த ஒரு மாநிலமா தமிழ்நாடு எப்படி சார் திகழும்? கடன் வாங்கிட்டோம் நீங்க பாத்தீங்கன்னா 2021 128% கடன்ல வச்சுட்டு போனாங்க. அது இந்த 4 வருஷத்துல 93% நாங்க குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தனிநபர் வருமானம் எவ்வளவு உயர்ந்திருக்கு அதை நீங்க பேசணுமா இல்லையா? இன்னைக்கு ஒருத்தரோட தனிநபர் வருமானம் 2,77,000 வரைக்கும் இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இன்னைக்கு ஒரு யூபியில பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்ச வருமானம் ஒரு மனிதனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 84,000 சொச்சம் தான் இருக்கு. ஆனா இங்க 2 லட்சத்துக்கும் மேல இருக்கு. அப்படிங்கும் போது இந்தியாவிலே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு உயர்ந்து காணப்பட்டு இருக்கு. இன்னைக்கும் வெள்ள நிவாரணம், அந்த பேரிடர் நிதி எவ்வளவு கொடுமை சார். அது ஒரு குஜராத்ல ஒரு சைக்ளோன் சொன்னா நீங்க 100 கோடி கொண்டு போய் கொடுப்பீங்க. ஆனா இங்க வெள்ளத்துல நீங்க பேசும்போது நான் குடிக்கல, இதை மட்டும் சொல்றேன். பணம் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு நாங்க ஆய்வு கால அனுப்புவோம், அதுக்கப்புறம் அதை செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் நாங்க பணம் கொடுப்போம். அது எப்படி சார்? உங்க ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்துல எல்லாமே ரொம்ப தரைப்படாத கையா இருக்கு. எல்லாத்துக்கும் உங்களால நிதி அள்ளி கொடுக்க முடியும். உங்களுடைய ஆட்சியை எதிர்க்கக்கூடிய மாநிலம், எந்த எதிர்கட்சி இருக்கக்கூடிய மாநிலமோ அங்க எல்லாமே ஒரு குறைகளை வைக்கிறீங்க, ஒரு விஷயத்த வைக்கிறீங்க, ஈடியா அனுப்புறீங்க. எப்படி உங்களால இது சாதிப்பட முடியுது? இதெல்லாம் தாண்டி ஒரு முதல்வர் இன்னைக்கு முதுகெலும்போட போய் கேள்வி கேட்காங்க நின்னா வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக போய் நிக்கிறாங்கன்ற போய் பரப்புரையே பேசுறீங்க. இன்னைக்கு இந்தியாவிலே முதலமைச்சரா இருந்து எல்லா விஷயத்துக்காகவும் இருந்து இன்னைக்கு மொழி கொள்கையில இருந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முதல்வரே எங்க முதல்வர் இருக்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் பயமா இருக்கு? போயிருங்க, பிரச்சனை இல்ல. நல்லது சார், முடிக்கிறேன். நாகநந்தினி அவர்கள் சொல்றதை பார்த்தா ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் தேனார்லயும் பாலாறுலயும் அப்படியே டெய்லி இருக்கிற மாதிரி இந்தியாவிலேயே ஊழலுக்கான ஒரு ஆட்சி தமிழ்நாடு அரசு நீங்க அவங்க சொல்ல வளர்ச்சி பாதை என்னங்க வளர்ச்சி பாதை கிடையாது. வளர்ச்சி பாதை என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏழை எளிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டுடைய நிதி நிலைகளை அனைத்தும் சுரண்டி ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் பிரதமர் ராமேஸ்வரன் என்ன சொன்னாரு? அழுகிற எவ்வளவு கொடுத்தாலும் அழுது கொண்டு சொல்லல, புலம்பிக் கொண்டிருக்கிறதா பிரதமர் சொன்னாரே தவிர்த்து அழுகின்றார் என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களும் இவருடைய ஆட்சியால் தினசரி அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும். நீங்க ஆட்சியில 4 ஆண்டு காலமாக புது அதிபர்கள் வராத தொழிலதிபர்கள் பிரதமருடைய அண்ணன் தம்பி 3 இருக்காங்க சார். யாருன்னா உங்களுக்கு தெரியுமா? பிரதமருடைய தம்பிகள்
பிரதமர் சகோதரர்கள் ஒரு எங்கேயாவது போய் யாரும் மிரட்டினாங்களா சொல்லுங்க, ஒரு ஆளை காட்டுங்க. இந்தியாவில் இல்ல ஒரு மாநில முதலமைச்சர்களோ, இந்தியாவில் பாஜக முதலமைச்சர்களோ, இந்தியாவில் மத்திய அமைச்சர்களோ யாரும் ஊழல் செய்தவர்களா இல்லையே. ஆனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அமைச்சர்களும் என்ன செய்கிறார்கள் சொல்ல முடியுமா? ஒன்றே ஒன்று நாகநந்தன் சொல்லிக்கிட்டார், தமிழகத்தில் உள்ள எங்களுக்கும் பேச வாய்ப்புடுங்க சார், நீங்க அவங்களுக்கு இப்போ மணிக்கணக்கில் விட்டுட்டே இருக்கிறீங்க, எங்களுக்கு தர மாதிரி என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை சார் இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு மிக சிறந்த வளர்ச்சி பாதையில தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தடுத்து நிறுத்தாலும் எங்களுடைய உரிமை போராட்டத்துக்காக, சட்ட போராட்டத்தையும் தாண்டி அரசியல் நிலைப்பாட்டுக்காக அங்க எங்க போய் எங்க முதல்வர் நின்றுட்டு இருக்காரு. இது உரிமைக்கான போராட்டம், எங்களுடைய எந்த போராட்டம் இல்ல, அதுக்கு ஒரு தேவையான காப்பி நிக்கிறாங்க அவ்வளவுதான். சோனியம் குடி மனு சும்மா ஆடாது சார், அதோட போக மாட்டாங்க சார். இன்னைக்கு நிதி ஆயோக் கூட்டத்துல இருக்காருங்கிறத நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இதற்கான உரிமையை பெற்று வருவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், அது மாற்றமே இல்ல சார். ரொம்ப நன்றிங்க.